ஸோ நீங்களும் எட்ஜ் மாடல் ஃபோன் வாங்கியிருக்கிறீங்களா? ஸோ எட்ஜ் மாடல் ஃபோன் வாங்கிட்டு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெம்பர் கிளாஸ் போடணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய கடையில நீங்க போய் டெம்பர் ஒட்டியிருக்கிறீங்க. சில பேர் வந்து யூவி டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க. சில பேர் வந்து நார்மல் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ நார்மல் டெம்பர் கிளாஸ் போட்டும் உங்களுக்கு பபல்ஸ் வருது. யூவி டெம்பர் கிளாஸ் போட்டால் ரொம்ப எஃபெக்டா வருது. யூவி டெம்பர் கிளாஸ் போட்டால் உங்களுக்கு ஃபோனோட குவாலிட்டி மாறும், பில்ட் குவாலிட்டி மாறும், ஃபோன் டிஸ்பிளே ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூவி டெம்பர் கிளாஸ் நீங்க போடக்கூடாதா போடணுமான்னு சொல்லியிருந்தேன். அது சேஃபா இல்லையான்னு சொல்லி அது கூட சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு டெம்பர் கூட நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன டெம்பர் 3 லேயர் ஸ்கிரீன் கார்டு போடுங்க சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரொடெக்ஷன் ப்ரோ பத்தி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். அந்த டெம்பர் எப்படி இருக்கும், குவாலிட்டி, பில்ட் காப்பி எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாவே இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோ நீங்க இந்த ஃபுல்லா பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் செல்போன் பத்தி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் முகமது சுபான். நீங்க பாக்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ எட்ஜ் மாடல் ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெம்பர் கிளாஸ் போடணும்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நிறைய கடையில போறாங்க, எட்ஜ் மாடலுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் போட போனாங்க, யூவி டெம்பர் கிளாஸ் தான் போட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னாக்கா, எட்ஜ் மாடலுக்கு என்ன டெம்பர் கிளாஸ் போடணும்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து 3 லேயர் ஸ்கிரீன் கார்டு தான் நம்ம போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, நிறைய பேர் எடுத்து வாங்கிட்டாங்க, 3 ஸ்கிரீன் கார்டு வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க, இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, நமக்கு வந்து கிளாஸ் மாதிரி இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது, அவ்வளோ வந்து சேஃப்டிலாம் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி எதனா டெம்பர் வந்துருக்கா சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து இப்போதைக்கு எட்ஜ் மாடல் வந்து டெம்பர் கிளாஸ் வந்திருக்கு. அதுவும் கிளாஸ்லேயே வந்திருக்கு, யூவி ப்ளூ இல்லாமல் நார்மலாகவே கிளாஸில் வந்திருக்கு. ஸோ அந்த கிளாஸ் நான் இப்போதைக்கு சாம்பிள் கொண்டு வந்துருக்கிறேன். ஸோ இது என்ன ரேட் வருது, என்ன காஸ்ட் வருது, இது எப்படி நம்ம வெட்டுறது, அதை பத்தி ஃபுல்லாவே டீட்டெயிலாவே இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த டெம்பர் என்னென்ன இருக்கு எல்லாமே என்கிட்ட ஒரு டெம்பர் சாம்பிள்ஸ்லாம் இருக்கு. அந்த சாம்பிள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன், எப்படி வருதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காட்டுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை பத்தி டீடைல்ஸ் ஃபுல்லாவே சொல்றேன். இப்போதைக்கு நான் வந்து 3 லேயர் டெம்பர் கிளாஸ், 3 லேயர் ஸ்கிரீன் கார்டும் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த டெம்பர் கிளாஸும் கொண்டு வந்திருக்கேன், நார்மல் குவாலிட்டி டெம்பர் கிளாஸும் கொண்டு வந்திருக்கிறேன். 3 குவாலிட்டி இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. அதில் நம்ம எது பெட்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 3 லேயர் ஸ்கிரீன் கார்டு பத்தி நம்ம பேசிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது நான் வாங்க போகும்போது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன், பிளாக் வீடியோ. அது கண்டிப்பாக வரும், நெக்ஸ்ட் டைம் வரும். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்க்ரீன் கார்டு தாங்க 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு, மேம்ப்ரேன் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு சொல்லுவாங்க இதுக்கு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி, இது ஃப்ளாஷில் தெரிய மாட்டேங்குது, ஸோ கொஞ்சம் லைட் ஸ்லோ பண்ணி காட்டுறேன். இது பார்த்துக்கோங்க, மேம்ப்ரேன் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு. ஒரு லேயர் இங்கே இருக்கும், 2 லேயர் இங்கே இருக்கும், 3வது லேயர் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு. ஸோ 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு சொன்னோன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் காட்டுறேன், இதுதான் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு. இது வந்து ரப்பர் ஸ்கிராட்ச் கார்டு இருக்கும். இது 2 லேயர் பிரிச்சதுக்கு அப்புறமா 3rd லேயர் வந்து உங்களுக்கு வந்து ரப்பர் ஸ்கிராட்ச் கார்டு இருக்கும். இது டெம்பர் கிளாஸ்லாம் கிடையாது, ஸ்க்ரீன் கார்டு. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஃபோனில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. ஆனால் கீழே போட்டிங்கன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அது நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த வீடியோலும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக் கவர் போட்டுக்கணும், ஓகேவா? இதுதான் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு குவாலிட்டி இருக்குது, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கைஸ் டெம்பர் கிளாஸ், ஃபுல் டெம்பர் கிளாஸ். இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி, ஓகேவா? இது கம்மியான ரேட்டு 350 சம்திங் இது வரும். வந்து அவ்வளோ குவாலிட்டிலாம் இருக்காது, கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் இந்த டெம்பர் கிளாஸ். இது வந்து யூவி க்ளூ போடலாம் தேவையில்லை, அப்படியே ஒட்டிக்கலாம் கைஸ். நம்ம வந்து இதுலேயே இன்னொரு குவாலிட்டி வந்திருக்கு, அது கொஞ்சம் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ சொல்லுவாங்க. அது வந்து அந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு புதுசாக. அது வந்து யூவி க்ளூ டெம்பர் போடாமலே நீங்கள் வந்து போட்டுடலாம். யூவி க்ளூ தேவையே இல்லை கேஸ், அது அதுலேயே க்ளூ வந்துடும், சைடு எட்ஜ் ஃபுல்லாக பக்காவாக உக்காரும். ஸோ அந்த டெம்பரும் நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் கைஸ் அந்த டெம்பர். அதுவும் இது பார்க்க சேமாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி நிறையா மாறும். இது குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், சைடு பபிள்ஸ் வராது, உங்களுக்கு க்ளூ கூட போட தேவையில்லை, க்ளூ போடாமலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 600 rupees வருது கைஸ். இதோட காஸ்ட்டு ரொம்ப காஸ்ட்லியாக வரும் இந்த டெம்பர். நீங்கள் அதே கடையில் போய் ஓட்டினீங்கன்னாக்கா 1500 2000 கிட்ட வாங்கிடுவாங்க ஷோரூம்லாம். நார்மல் கடையிலலாம் இது இருக்காது, பெரிய பெரிய ஷோரூம்ல தான் இருக்கும். இதோட காஸ்ட் வந்து நான் விற்கிறோம்னாக்கா உங்களுக்கு வேணும்னாக்கா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் 2 நம்பர் தரேன், இதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்பர் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் வந்து டெலிவரி ஃப்ரீ சார்ஜஸ் பண்ணுவேன், டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் வந்து டெம்பரோட காஸ்ட் வந்து 600 rupees வரும். நான் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியான ரேட்ல தரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் சப்ஸ்கிரைபர்ஸ், என் வியூவர்ஸ் பார்த்து வராங்க, அதனால தான் நான் ரேட் கம்மியாக தரேன். இதுலேயே 200 300 கிடைக்கும். ஆனால் வந்து அது சைட் ஃபுல்லாகவே பபிள்ஸ் வரும், உட்காராது. இது 100% கேரண்டியாக சொல்கிறேன், சைட் பபிள்ஸும் வராது, யூவி க்ளூ கூட நீங்கள் போட தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னாக்கா நீங்கள் வந்து நான் கொடுத்த ஸ்க்ரீன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தரேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா
உங்களை நான் ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுவேன். டெலிவரி சார்ஜஸ்லாம் வாங்க மாட்டேன். உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுவேன். என் வியூவர்ஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மட்டும் தான் நான் அந்த ரேட்டுக்கு தருவேன். நீங்கள் கடையில் போய் கேளுங்க, இந்த மாதிரி டெம்பர் எல்லா கடையிலையும் வந்திருக்காது. அவுட் சைடில் நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவுட் சைட்லேருந்து நிறைய பேர் நீங்கள் வந்து மெசேஜ் கூட பண்ணீங்க. நிறைய பேருக்கு நான் ஸ்க்ரீன் கார்டு அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து வாங்கிட்டு வந்து 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு பாருங்க. இந்த ஸ்க்ரீன் கார்டு கூட என் கஸ்டமர் தான் புக் பண்ணாங்க, மோட்டோ H40 நியோ. ஸோ அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னு அவருக்கு தெரியும். மோட்டோ H40 நியோ தான் அவருக்காக நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுக்காகவே நான் மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட் போகும்போது ஒரு vlogging வீடியோ கூட எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ கூட இந்த சேனலில் வரும் கண்டிப்பாக. ஒரு 2 டேஸில் வந்துடும். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும். ஸோ நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் வந்து வந்துடும். ஸோ இந்த டெம்பர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த 2 குவாலிட்டி இருக்குது பாருங்க. இந்த குவாலிட்டி ஒன்று இருக்குது, இந்த குவாலிட்டி இருக்குது. இந்த குவாலிட்டி வந்து 600, இது வந்து 350 சம்திங் வரும். ஓகேவா? இது வந்து நார்மல் குவாலிட்டி. இதில் பபுள்ஸ் வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. இதை கண்டிப்பாக பபுள்ஸ் வரும். 110% சொல்கிறேன். குவாலிட்டி திக்னஸ் 0.3 mm குவாலிட்டி. இது திக்னஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். நம்பி நீங்கள் வாங்கலாம். இது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலனாக்கா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் ஹோம் டெலிவரி போடுறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி கைஸ், உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுவேன் நான். பக்காவா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலனாக்கா எங்கிட்ட வாங்க, டேரக்டா எங்கிட்ட வாங்க சொல்ல. உங்களுக்கு கடையில போய் கேளுங்க, ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் இருக்காண்டு. டெம்பர் கிளாஸ் இருந்தால் மட்டும் தான் வாங்க. ஸ்கிராச் கார்டுனா என்கிட்ட இருக்கு. 350 2 பீஸ் நான் தருவேன் உங்களுக்கு. ஸோ ஸ்கிராட்னா அந்த 3 லேயர் ஸ்கிரீன் கார்டு. ஓகேவா? யூவி க்ளூ டெம்பர் போடாம இந்த டெம்பரும் போடலாம், இந்த டெம்பரும் போடலாம், ஸ்கிராச் கார்டும் போடலாம். ஏதோ அந்த நம்ம 3 லேயர் ஸ்கிரீன் கார்டுக்குள்ள அதுவும் போடலாம். நீங்க இது 3 டெம்பரும் நீங்க போடலாம். ஆனா வந்து யூவி க்ளூ டெம்பர் போட்டீங்கன்னாக்கா நீங்க கீழே போட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துடும். அப்படி டிஸ்பிளே ஒட்டும் போது ப்ராப்ளம் வரலன்னா கூட ஃபியூச்சர்ல நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா டிஸ்பிளே எஃபெக்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதனால சொல்றேன், யூவி டெம்பர் கிளாஸ் மட்டும் நீங்க தயவு செய்து போடாதீங்க. உங்களுக்கு தான் நஷ்டங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 டெம்பர் என்கிட்ட இருக்கு, 3 லேயர் ஸ்கிரீன் கார்டும் இருக்கு. சரி, நான் இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட் போகும்போது 3மே வாங்கிட்டு இருந்தேன் சாம்பிள். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டலாம்னு சொல்லி தான் நான் 3 டெம்பரும் காட்டுறேன். ஸோ ஓகே, இந்த 3 டெம்பர்ல உங்களுக்கு எந்த டெம்பர் வேணா கூட நீங்க வாங்கிக்கலாம். நார்மல் டெம்பர் கிளாஸ் வந்து 350 சம்திங் வரும். ஸ்கிரீன் கார்டு வந்து 2 பீசஸ் வரும், 350 rupees வரும். ஹோம் டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ. ஓகேவா? இன்னொரு டெம்பர் ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் இருக்கு பாருங்க. அந்த டெம்பர் வந்து ஃபுல் க்ளூ டெம்பர் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர், ஃபுல் க்ளூ டெம்பர். சைட் ஃபுல்லாக எட்ஜ் ஃபுல்லாக உட்காரும், க்ளூலாம் போட தேவையில்லை. அது 600 rupees வரும். அதுக்கு மட்டும் ரேட் காஸ்ட்லி கைஸ். நீங்கள் கோச்சிக்காதீங்க, எனக்கே காஸ்ட்லியாக தான் வரும். ஸோ என் வியூவர்ஸ்க்காக நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்னதில்ல எதனா புரிஞ்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எதனா கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். நான் கால் எடுக்கலைன்னா கூட நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க. நான் கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சில நேரத்தில் நான் பிஸியாக இருப்பேன், அதனால ரிப்ளை பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங்குள்ளே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி ரொம்ப அர்ஜென்ட்னாங்க நீங்கள் கால் பண்ணுங்க. 2 3 வாட்டி கால் பண்ணி நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ இதில் எதனா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் எட்ஜ் மாடல் ஃபோன் வாங்கினவங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு மட்டும் பட்டி போட்டிருக்கிறேன். அதுவும் பார்த்துட்டாங்க. அது பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஸ்கிராச் கார்டு தான், நம்மளுக்கு டெம்பர் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அவங்களுக்கு டெம்பர் வேணும்னாக்கா நம்ம டெம்பரும் அரேஞ்ச் பண்ணிடலாம் சொல்லி இன்னைக்கு மார்க்கெட்டில் போயிட்டு நான் தேடி கொண்டு வந்தது கைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து. ஸோ கஸ்டமருக்காக, என் வியூவர்ஸ்க்காக நான் தேடி கொண்டு வந்த ப்ராடக்ட் இது. உங்களுக்கு எங்கேயுமே கிடையிலனாக்கா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அவங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லைன்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இப்போதைக்கு யாருக்குமே சென்ட் பண்ணல. இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க. அந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போடுவேன். உங்களுக்கு 3 லேயர் ஸ்கிரீன் கார்டு போடலாம் கூட போட்டுடலாம், இல்லை நார்மல் டெம்பர்ஸ் போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் வந்து யூவி டெம்பர் மட்டும் போடாதீங்க. ரேட் கம்மியாக தருவாங்க, 300 தருவாங்க, 250 தருவாங்க, சில வேலை 600 சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் எட்ஜ் மாடலுக்கு வந்து யூவி டெம்பர் கிளாஸ் தயவு செய்து போடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபோன் ஃபால்ட் வரும். எட்ஜ் மாடல் ஃபோனில் டிஸ்பிளே போனாக்கா ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக வரும். அதனால சொல்கிறேன், நிறைய பேர் கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.